யார் தெரியுமா இது? நம்மளோட கலியுகத்தை கர்ணனோட நினைவு நாளுக்கு நாங்க வந்துக்கிறோம். இன்னைக்கு வந்து பாசத்துக்காக வந்த கூட்டம், இது பணத்துக்காக வந்த கூட்டம் இல்ல. மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வணக்கம். இது உங்களுக்கான பதிவு. அவர் இருக்கும்போது அதே கூட்டம், இல்லாத போது அதே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில அவருடைய மக்களோட கூட்டம் இதயத்துல எல்லாருமே அவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு. மாதிரி வாழணும், செத்தால ஒரு மாதிரி தான் சாகணும். அந்த சின்ன ஜெயிக்கணும். இன்னைக்கு அந்த படத்துல நடிச்சுக்குது, அந்த அளவுக்கு கொம்பன் படத்துல நடிச்சுக்குது. அவர் முயற்சினால நல்லா வரணும், அந்த குடும்பத்தில் நல்லா வாழணும். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வணக்கம். இது உங்களுக்கான பதிவு. பொன்மான செல்வம் கேப்டன், உங்கள் துணிச்சலான செயல்கள், தானம், தர்மம், நேர்மை, உழைப்பு, விடாமுயற்சி, வலிமை, மனித நேயனும் சரியான திட்டமிட்டல் எல்லாம் இதற்கு முன்னாடி எந்த அரசியலும் தலைவர்களையும் நான் பார்த்தது இல்லை. இப்போது இருக்கும் அரசியல் தலைவர்களிடம் நான் பார்த்தது இல்லை. உங்களை எத்தனை தாழ்த்தி பேசி இருந்தாலும் உங்களை தப்பா பேசுபவர்களையும் எல்லாம் அதை பொருட்படுத்த அவர்களையும் எதிரி என்று தெரிஞ்சும் கூட அவர்களை எட்ட நின்று அழகு பார்த்த மனிதன் கடவுள். கேப்டன் ஐயா, நீங்கள் கேப்டன் அவர்களே. திரைத்துறையில் மற்ற நடிகர் எல்லாம் நடித்த படமெல்லாம் டைம் பாஸ் படமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்க நடித்த படம் எல்லாம் எங்களுக்கு படம் இல்லை, டைம் பாஸ் இல்லை, உணர்வல்லோடு நாங்கள் படிக்கும் பாடம் புத்தகமாய் இருக்கும். இந்தியாவின் சிறந்த குடிமகன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களே, உங்களுக்கு மரணமே வந்தாலும் மரணம் உங்களுக்கு இல்லை. கேப்டன் அவர்களே, நீங்கள் போயிட்டு வாருங்கள். இனி உங்களுக்கான ஒரு பிறவி மறுபிறவி இருந்தால் நீங்கள் ஒரு தலைவனாக இருங்கள். உங்களுக்கு என்றுமே நாங்கள் தோழனாக இருப்போம். நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் நாங்கள் ஒரு நடிகராக இருந்தால் இருப்போம். கேப்டன் வல்லரசே, எங்கள் சொக்க தங்கமே, தர்மத்தின் தலைவனே, தர்ம வல்லலே, சென்று வாருங்கள் மேல் உலகத்திற்கு. அங்கே யமதர்ம ராஜாவிற்கு பசியற்ற சென்றாயா? நீங்கள் யமனுக்கே அன்னம் இட்டு உன் புகழ் இந்த பூமி உள்ளவரை உன் புகழ் ஓங்குக. நன்றி. ஜெய்ஹிந்த். ஆர்யூஎஸ்டி, நான் திண்டிவனத்திலிருந்து வருகிறேன். சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. ஏழை மக்களுக்கு எல்லாமே அன்னதானம் போடுறாரு. யார் வந்தாலும் வயிறார பசி ஆத்துறாரு. எதிரி வந்தா கூட அன்பா நேசிப்பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கொடை வல்லன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் திண்டிவனத்துல வந்திருக்கேன். கேப்டன் 2ஆம் ஆண்டு பூஜை நினைவேந்திர நான் வந்து கலந்துட்டு இருக்கேன். கேப்டனுக்காக வந்தது இந்த இடத்துல பார்த்து மக்கள் கூட்டம் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் வந்து அவர் எந்த நோக்கத்தோட இந்த மக்கள் பணியாக மக்கள் ஏழ்மையை வறுமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த நோக்கத்துல வந்தாரோ அதே நோக்கத்தோட அவர் வாழும் போதும் சாதிச்சார், இருக்கும் போதும் சாதிச்சார், அவர் இல்லாத போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் இருக்கும் போது அதே கூட்டம், இல்லாத போது அதே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில அவருடைய மக்களோட கூட்டம் இதயத்துல எல்லாருமே அவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா கேப்டனுடைய அவர் நன்றி கடனா நம்ம என்ன செய்யணும் விரும்பணும்னா, மக்கள் நம்ம எத்தனை பேருமே கேப்டன் எந்த நோக்கத்தோட கோட்டையில ஒரு கொடியை பறக்கணும், நாட்டு மக்கள் செய்யணும், நல்லது செய்யணும், தங்கத்தட்டுல தாளாட்டம் நினைச்சாரோ அதை வந்து மக்களாகிய நம்ம எல்லாமே நம்ம தான் கோட்டையில கொடி பறக்க வைக்கணும். நம்ம தான் உறுதிமொழி இந்த நேரத்துல சபதம் எடுத்துக்கணும். இது ஒவ்வொரு தொண்டனும் சரி, ஒவ்வொரு உறுப்பினரும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சரி, இலங்கை தமிழ் மக்களும் சரி, நம்ம எல்லாம் உறுதி எடுத்துக்கணும். இதை நான் வேண்டுகோளா கேட்கிறேன். கேப்டன் விட்டுறாதீங்க. அவரை உயிரா இருக்கும் போது நம்மளை பாதுகாத்தாரு, இல்லாத போது பாதுகாத்துறாரு. சகோதரர் பிரபாகரனையும் சண்முக பாண்டியனும் அந்நியார் மரியாதைக்கு அந்நியார் தாய்க்கு நிகர அந்நியார் அவர்களையும் நம்ம நம்பிதான் விட்டு போயிருக்காரு. அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்.
தயவு செஞ்சு மக்கள் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க. நல்ல வாய்ப்பு வருது, விட்டு கொடுத்துறாதீங்க. நம்ம வரவேற்கணும். நம்ம எல்லாம் ஒட்டுமொத்த நம்ம தான் மாறணும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எல்லாமே விட்டுறாதீங்க. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கையை ஒவ்வொரு மனிதரும் தமிழ்நாட்டு மக்களும் அனைத்து பேரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல வந்துட்டு இருக்கேன். எனக்கு கேப்டனுடைய ரொம்ப எனக்கு பாப்பா சொன்ன மாதிரி எல்லாமே அவருடைய படமை வந்து டைம் பாஸா பாக்குறாங்களே இல்லைன்னு தெரியாது. நாங்கெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது பாட புத்தகமா நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்மெண்டா இருக்கிறேன்னா கேப்டன் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனு. அதே போல நம்மளும் நினைக்கிறோம். கேப்டனுடைய படம், அவருடைய கண், அந்த ஒரு மேக்னெட் பவர் எங்கெல்லாம் இருக்குதோ நல்ல ஒரு குட் வைப்பா இருக்கு. என்னுடைய லைஃப்ல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் வீட்டுல அவருடைய போட்டோ நான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கு. 4 பேருக்கு நல்லது செய்யணும் எண்ணம் வருது, கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்ல எதிரி வந்தாலும் அதை எப்படி நம்ம ஸ்பேஸ் பண்ணணும்ன்றது அந்த ஒரு குட் வைப்பு நமக்கு வருது. ஸோ நம்மளாம் மக்கள் தான் நம்ம திருந்தணும். அந்நியார் மரியாதை கூட தாய்க்கு நிகராக இருக்கிறாங்க. கேப்டன் இருந்த பிறகு அவர் நம்ம ஒரு தேமுதிக கப்பல்ன்ற ஒரு வீழ்ச்சி அடையாம அதை தன்னை ஒரு பெண்மணியா இருந்து கட்டுக்கோப்பா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கம்பீரமா நிறுத்த வச்ச காரணம் அது அவங்கள தான் சாரும். நம்ம மக்களை தான் பார்த்து நடந்து புரிஞ்சுக்கின்னு கேப்டனுடைய கொள்கையும் அவருடைய ஆட்சியும் தமிழ்நாட்டில் மலரணும்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். விட்டுறக்கூடாது. அதுதான். நன்றி. வந்து நம்ம பொதுமக்கள்லாம் வந்து எதுக்கு வந்துக்கிறாங்கன்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கேப்டனோட 2ஆம் ஆண்டு நினைவு நாள். இப்ப யாரு தெரியுமா இது? நம்மளோட கலியுகத்தை கர்ணனோட நினைவு நாளுக்கு நாங்க வந்துக்கிறோம். இன்னைக்கு வந்து பாசத்துக்காக வந்த கூட்டம் இது, பணத்துக்காக வந்து கூட்டம் இல்ல. இன்னைக்கு வந்து கேப்டன் பண்ண நன்மைக்காக இத்தனை கோடி மக்கள் வந்து வந்துக்கிறாங்க. இந்த நன்மை வந்து அவரோட குடும்பத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் சேரும். இது போல என்ன பண்ணா அடுத்த தலைமுறைகள்லாம் கேப்டனா போல வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணோம். அதுதான் கேப்டன் இன்னைக்கு சொல்லிட்டு போகிறாரு. மக்களுக்கு வந்து பசின்னு வரவங்களுக்கு உணவு அளிச்சாரு. யார் ஏழை மக்களை வந்து சரிசமமா பார்த்தாரு. அதுதான் தலைவர் கேப்டன். இன்றைக்கும் மறக்காம இந்த நாளுக்கு வந்து யாரால கேப்டன் என்ற ஒரு உணர்வு என்னன்னு இருக்குது. அதனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறாங்க. யாருக்காக? கேப்டன் என்ற ஒரு பேரு, அதுதான் எங்களோட உயிர். அதான் அது போயிடுச்சு. இதே மக்கள் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இந்த மக்கள் இவ்வளவு ஜனம் வந்தது அவரை ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு தலைவர் சிஎம். இன்னைக்கு தமிழ்நாடு எதே மாதிரி மாத்திருப்பாரு. அவரை மாதிரி மக்களுக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு யாரோ வந்து ஆட்சின்றாங்க, அதிகாரம்ன்றாங்க. அன்னைக்கு என் தலைவன் ஆட்சி இல்லாத மக்களையும் வந்து பாரு வாழ்ந்தா ஒரு மாதிரி வாழணும், செத்தாலும் ஒரு மாதிரி தான் சாகணும். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க கேப்டன் கேப்டன் என்ன பண்ணாரு, கேப்டன் என்ன பண்ணலன்னு யாரா கேட்டு பாருங்க. அவர் பண்ணாத சாதனையே இல்ல. இன்னைக்கு கேப்டன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல உலகத்திலே ஒரே ஒருத்தன் தலை சிறந்த மாமனிதன் யாருன்னா கேப்டன். புரியுதுங்களா? உண்மை, நேரியம், கடமை, கண்ணியம், இதுதான் அவருக்கு. அவரு இருந்தா அவரு தாங்க. அவரை தவிர யாரு கேக்குறீங்க? அவரை தவிர யாருமே இல்லைங்க. கேப்டன் தாங்க. கேப்டனுங்க எங்க அம்மா கேப்டன் தீவிர ரசிக. கேப்டன் படம் போட்டா போதும், லீவு கூட போட்டு உட்காந்துருவாங்க. சினிமா எங்க பாக்குறீங்க? ரியல் ஹீரோங்க அவரு. சினிமா ஹீரோ இல்லைங்க அவரு, ரியல் ஹீரோங்க. ஏங்க நடிப்புக்காக வரலங்க அவங்க. டிக்கெட்டாங்க முக்கியம். ஏழை மக்களுக்கு தேவைக்கு அவராண்ட போய் நின்னா போதுங்க. உதவி பண்ணாதது அவர் பயனடையாத ஆளே இல்லைங்க. அது போல ஆளு இன்னைக்கு பாருங்க எழுந்துட்டோங்க. தமிழ்நாடு வந்து எழுந்துச்சு, ஒரு நல்ல மனிதனா எழுந்துச்சு. இதோட இது மனிதன் எங்கேயுமே பறக்க முடியாது, இருக்கவே முடியாது. என் கேப்டன் ஒரே ஆள் தாங்க. கேப்டன் வந்து மனுஷன், நான் வந்து சென்டிமெண்ட் என் கேப்டன் பத்தி பேசுறது அம்மா அப்பா எல்லாருக்கும் செய்யறாரு. ஆனா சாப்பாடுல இருந்து எல்லாமே பாத்துறாரு. ஏன் குழந்தை பேர் வச்ச குழந்தைக்கே பேர் வைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டுல அப்பா மாதிரி யாரும் வரவும் மாட்டாங்க, அவரை மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த கூட இருக்க நல்லது செய்யறாங்க, ஆனா யாரும் இந்த உதவி பண்ண மாட்டாங்க. அவரு கண்டிப்பா ஒரு பெரிய பிள்ளைதான் வரணும்னு ஆசை வேண்டிக்கிறோம். ஆனா சாப்பாடு 3 போடுறாங்க, 3 சாப்பாடு போடுறாங்க. பசினா எல்லாருக்கும் கூட தெய்வம் இருக்குது. இந்த உலகத்துல அவர் எங்க மறைஞ்சாலும் அவர் மனசுல இருக்கிறாங்க. அவர் 2 சிங்க குட்டிங்க, ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னது. என்னைக்குமே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஆனா அவங்க
அவங்க கஷ்டப்பட்டாங்க. தான் கருவுல வரும்போது சமைக்கணும், அப்பாவுக்காக எவ்வளவு செலவு பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என் தமிழ்நாட்டை ஆசி வரணும்னு வேண்டிக்கிறாங்க. சில பேர் ஓட்டு போடுறாங்க, அது செல்லாவது. என் அண்ணன் சின்ன அண்ணன் ஜெயிக்கணும், இன்னைக்கு என் அண்ணன் படத்துல நடிச்சுக்குது, அந்த அளவுக்கு கொம்மன் படத்துல நடிச்சுக்குது. அவர் முயற்சினால நல்லா வரணும், அந்த குடும்பத்தில் நல்லா வாழணும். அண்ணா அப்பா வாழ்க. RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.